ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய பரப்புரை எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலா மணி வெளுத்து பொழந்து கட்டுறா இருந்தாங்க சொல்ல முடியும். ஏண்டி இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்க, பிறந்த விட்டோம் புகுந்த வீட்டை நல்லாவே வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். இப்போவுமே அந்த விஷயத்தை இலக்கியா கண்டுபிடிக்கலாம். கடைசி வரையும் எந்த அளவுக்கு நீ கொண்டு போயிருப்போ, அப்படி இல்லை இலக்கியாவை மாட்ட வைக்கிறதுக்காக தான் நீ மாடியிலேருந்து உருண்டு இந்த டாக்டர் கையில் சொல்லி அபோஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். இலக்கியம் உனக்கு என்னடி துரோகம் பண்ணா? அவள் பாட்டுக்கு அவள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறான். நீ தான் அவள் வழியில் எங்கே அவள் நல்லா வாழ்ந்துடுறாளோ அப்படின்ட்டு பொறாமையில் அவன் மேலே தேவையில்லாத பழியை போட்டு ஜெயிலில் அனுப்பணும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருக்கா. அவள் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் கூட நீ நினச்சி பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாசிலா மணி கேட்குறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்குறாங்க. இலக்கியோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கா போல இருக்கு. இவெல்லாம் என் வயிற்றில் பிறந்த வயிற்றில் இருக்கிறப்பே கருகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மாசிலா மணி அந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்சி இறுக்கிடுறாங்க. முடிஞ்சா இன்னொரு 2 செகண்ட் இருந்தால் வச்சுக்கலாம் அஞ்சலியோட சோழி முடிச்சுட்டு இருக்கும். அவள் இந்த சீரியல்ல இருந்தே தூக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக இந்த சிந்தாமணி காப்பாற்றி விட்டுட்டா. ஏன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணி தான் எவ்வளோ தைரியம் தான் உன் மக பண்ணுற தப்புக்கெல்லாம் நீ துணை போயிட்டு இருக்கா. அவளுக்குமே அடி பொழந்து கட்டுறக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாத பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு நம்முடைய மாசிலா மணி துரத்திட்ட போகிற நடுத்தருவில் நிற்கிறாங்க. ஐயோ நம்மளை இங்கேயும் சேர்த்தாது அங்கேயும் சேர்த்தாது இப்படி பண்ணிட்டாங்களே. இந்த வாழ்க்கையை இப்படி உருவாக்கினதுக்கு காரணமே இந்த இலக்கியா தான். அவளை சும்மா விடக்கூடாது. கூடிய சீக்கிரம் அவளை அழிச்சே ஆகணும். இந்த பூமியில் அவள் வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதையை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னா நம்ம இலக்கியா ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த அஞ்சலி இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த குழந்தைய கருவிலே கழிச்சிடணும் அப்படின்ட்டு பயங்கரமாக பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் போக இந்த பைரவியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியங்கள் வசமாக மாட்டிகிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு இந்த வெளியே அஞ்சலியோட உதவியை கேட்டு தாங்க கடைசியில் நம்ம இலக்கியாவோட குழந்தைய எப்படிலாம் அழிக்கலாம் அப்படின்றது பிளான் போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன தான் பிளான் போடுறது நம்மளுடைய இலக்கிய கௌதம் பிறகு போகிற குழந்தைய அந்த அஞ்சலியில் அந்த கடவுளே நினச்சாலும் இதுக்கு மேலே தடுக்கவே முடியாதுங்க. எவ்வளோ நாளைக்கு தாங்க இந்த டைரக்டர் தள்ளி போட்டுக்கிட்டே போவான் இந்த கதையை. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இது மாதிரி தாங்க நடக்க போகுது. இந்த அஞ்சலிக்கு தக்க தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். குட்டி கௌதமும் குட்டி இலக்கியாவை பிறக்கணும், நம்ம கௌதம் இலக்கியாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.